நம்ம ஊரு ஆயிரக்கணக்கான சிலைகள், 14 கோபுரங்கள், டெய்லி லட்சக்கணக்கான பக்தர்கள். இந்த கோயில் சும்மா ஒரு பில்டிங் இல்லை, இது ஒரு உயிருள்ள மாவுல். இங்க இருக்கிற ஒவ்வொரு தூணும் ஒரு கதை சொல்லும். ஆனா எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த கோயில்ல யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் இருக்கு. தினமும் காலையில அம்மனுக்கு அபிஷேகம் நடக்குது. பட்டு உடுத்துறாங்க, பூ போடுறாங்க, நகைகள் போட்டு அலங்காரம் பண்றாங்க, தலையில இருந்து கால் வரைக்கும். ஆனா ஒரே ஒரு கிரிட்டிக்கல் பார்ட்டை மட்டும் பல 100 வருஷமா, ஏன் 1000 வருஷமா கூட இருக்கலாம், ஒருத்தர் கூட தொட்டதே இல்லை. அதுதான் அம்மனோட திருமுடி, a divine crown. Why? ஏன் இந்த கிரீடத்தை மட்டும் யாருமே தொடக்கூடாது? இது வெறும் ட்ரெடிஷனா, இல்லை அதுக்கு பின்னாடி நம்மளால் இமேஜின் கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ரகசியம் ஒளிஞ்சிருக்கா? நான் சொல்கிறேன், கேளுங்க. இதுக்கு ஆன்சர் வெறும் ரெஸ்பெக்ட் மட்டும் இல்லை, இதுக்கு பின்னால் ஒரு மைண்ட் ப்ளோவிங் சீக்ரெட் இருக்கு. அதில் ஏன்ஷியன்ட் எனர்ஜி சயின்ஸ், ஒரு டிவைன் லாக், அப்புறம் ஒரு பவர்ஃபுல் வார்னிங் எல்லாமே அடங்கியிருக்கு. வாங்க இந்த மிஸ்ட்ரியை நாம் ஒன்றா டீகோட் பண்ணலாம். முதல்ல நாம் சீனை செட் பண்ணிக்கலாம். இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எவ்வளவு பெரிய விஷயம்னு நாம் புரிஞ்சுக்கணும். பாண்டிய மன்னர்களோட லெகசி, நம்ம தமிழ் கல்ச்சரோட சின்னம். இந்த கோயிலை வெறும் கல்லால் செஞ்ச ஒரு கட்டிடம்னு நினச்சா அதுதான் நாம் செய்கிற முதல் மிஸ்டேக். இந்த காம்ப்ளெக்ஸ் முழுசும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட ஒரு எனர்ஜி மெஷின். இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு சுந்தரேஸ்வரர்னு பேர். ஆனால் இது மீனாட்சியோட கிங்டம். இந்த டெம்பிள் அவங்களுக்காக கட்டுனது. எல்லாமே அவங்கள சுற்றி தான் நடக்கும். இங்கே நடக்கிற பூஜைகள், ரிச்சுவல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பெசிஃபிக். பல 1000 வருஷமாக மாறாத ஒரு புரோட்டோக்கால் படி தான் நடக்குது. ஆகம விதின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன விஷயம் கூட மாறாமல் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஒவ்வொரு சிங்கிள் டீட்டெயிலையும் அவங்க பாதுகாப்பாங்க. அம்மனுக்கு தினமும் 6 கால பூஜை. ஒவ்வொரு பூஜைக்கும் ஃப்ரெஷ்ஷாக அலங்காரம். பட்டுப்புடவையில இருந்து மூக்குத்தி வரைக்கும் எல்லாமே மாற்றுவாங்க. அபிஷேகத்தின் போது ஒரு டசன் சீக்ரெட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி நீராட்டுவாங்க. பால், தேன், சந்தனம், பன்னீர், ஒரு கம்ப்ளீட்டான புனித நீராடல். பட் இங்கே தான் நம்ம இன்வெஸ்டிகேஷனோட ஃபர்ஸ்ட் க்ளூ இருக்கு. அம்மனோட முழு உருவத்தையும் அபிஷேகம் செய்வாங்க, அலங்காரம் செய்வாங்க, எக்ஸப்ட் தலையை விட்டு. தலையில் இருக்கிற அந்த கிரீடம் ஒரு பெர்மனன்ட் ஃபிக்சர். அந்த கிரீடம் எப்போதுமே அங்கேயே தான் இருக்கும். அதை யாரும் எடுக்கிறதும் இல்லை, தொடுறதும் இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு கோயிலோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிச்சுவலில் ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட் கம்ப்ளீட்லி எக்ஸ்க்ளூட் பண்ணப்படுது. இது உங்களுக்கு நார்மலாக தெரியுதா? எனக்கு இது ஒரு ஹியூஜ் ரெட் ஃப்ளாக் மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. இந்த அன்டச் க்ரௌனுக்கு பின்னால் இருக்கிற ரியல் சீக்ரெட் என்ன? வாங்க தியரிஸை நாம் தேட ஆரம்பிக்கலாம். தியரி 1, த அஃபிஷியல் ஸ்டோரி வர்சஸ் தி எவிடன்ஸ். ஓகே, ஸோ நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். இந்த கிரீடத்தை ஏன் தொடர்றது இல்லைன்னு கேட்டால் நமக்கு ஒரு அஃபிஷியல் பதில் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான லாஜிக்கல் ஆன்சர். அந்த க்ரௌன் ரொம்ப ரேரான ஒரு ஏன்ஷியன்ட் மெட்டலால் செஞ்சதாம். அதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் 1000 வருஷம் பழமையானது. தினமும் அபிஷேகம், ஃபிசிக்கல் டச் எல்லாம் பட்டால் டேமேஜ் ஆகிடும். அதனால் ப்ரிசர்வேஷனுக்காக அதை தொடாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு அஃபிஷியல் ரீசன் சொல்லுவாங்க. கேட்குறதுக்கு பிலீவபிளாக தான் இருக்குது இல்லையா? அதை நம்பிடுவோம். ரொம்ப லாஜிக்கலாக இருக்குது. ஒரு பழங்கால பொக்கிஷத்தை பாதுகாக்க இப்படி பண்ணுறதுல தப்பு இல்லை, ஒத்துக்கிறீங்க தானே? ஆனால் ஒரு நிமிஷம், நம்ம டிடெக்டிவ் ஹேட்ஸை போட்டுக்கலாம். நாம் பேசிட்டு இருக்கிறது சாதாரண மியூசியம் பீஸ் பற்றி இல்லை. நாம் பேசிட்டு இருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் பற்றி. பல இன்வேஷன்ஸ், போர்கள், இயற்கை சீற்றங்கள்னு எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கும் கம்பீரமாக நிற்குது அந்த கோயில். இங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் த சிவாச்சாரியாஸ், டெய்டி மெயின்டெனன்ஸில் எக்ஸ்பர்ட்ஸ்.
அவங்களுக்கு தெரியாத ப்ரிசர்வேஷன் டெக்னிக்கா? இந்த கோயிலில் இருக்கிற ஆயிரக்கணக்கான சிலைகளை பல 100 வருஷமாக காப்பாற்றிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சிங்கிள் க்ரௌனை மட்டும் பாதுகாக்க முடியாதுன்னு சொல்கிறது ஒரு கவர் ஸ்டோரி மாதிரி தெரியலை? ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்க. ஸோ ப்ரிசர்வேஷன் மட்டும்தான் ரீசனா? வேற என்னவா இருக்கும்? இது நம்மளை முதல் எக்ஸ்ப்ளோசிவ் தியரிக்கு கூட்டிகிட்டு போகுது. தி சீக்ரெட் ஆஃப் அஷ்டபந்தனம். அது என்ன அஷ்டபந்தனம்? அது ஒரு ஸ்பெஷல் டிவைன் அடிசிவ் பேஸ்ட், அதாவது கம். 8 விதமான மூலிகைகளை கலந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்முலாவில் செஞ்சுருப்பாங்க. இதை வச்சு தான் மூலவர் சிலையை மெயின் டேட்டி பீடத்தோட ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது வெறும் பசை இல்லை, இட்ஸ் அ சீக்ரெட் பாண்டிங் ஏஜென்ட். இதை ஒரு தடவை தடவி அப்ளை பண்ணினா எந்த மாடர்ன் எபாக்சியும் விட ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒட்டுனா பிரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். ஒருவேளை மீனாட்சி அம்மனோட க்ரௌன் ஒரு தனி பீஸாக இல்லைன்னா, ஒருவேளை அது அவங்க வேர் பண்ணுற ஒரு பொருள் இல்லைன்னா, ஒருவேளை அந்த க்ரௌன் ஒரிஜினல் ஸ்டாச்சுவோட ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக இருந்தால், ஒரிஜினல் இன்ஸ்டலேஷன் அப்போவே ஒரு சூப்பர் பவர்ஃபுல் அஷ்டபந்தனம் மிக்சரை வச்சு தலையோட லாக் பண்ணியிருந்தா, இமேஜின் பண்ணுங்க, அந்த கிரீடம் ஒரு தனி பொருள் அல்ல, அது அம்மன் சிலையோட ஒரு பாகம். அதை இன்ஸ்டால் பண்ணும்போதே ஒரு பவர்ஃபுல் சித்தர் ஒரு சீக்ரெட் ஃபார்முலாவை வச்சு அதை பெர்மனண்ட்டாக லாக் பண்ணியிருக்கலாம். அதை அசைக்க ட்ரை பண்ணுறது முழு சிலையையே டீஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு சமம். அந்த சிலையை பாதுகாக்கிறதுக்காக அதை தொடாமல் இருக்கிறதுன்னு சொல்கிறது ஒரு நான்சென்ஸ். இது மோர் சென்ஸ் கொடுக்குது இல்லையா? ஆனால் நில்லுங்க, மிஸ்ட்ரி இதை விட ஆழமாக போகுது. ஏன் அதை இவ்வளோ பெர்மனெண்ட்லி லாக் பண்ணணும்? அதுக்குள்ள அப்படி என்னத்தான் பாதுகாக்கிறாங்க? தியரி 2, த காஸ்மிக் எனர்ஜி லாக். அடுத்த தியரியை புரிஞ்சிக்க நம்ம கோயிலில் இருக்கிற ஒரு கோர் கான்செப்டை நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம ஊர் கோயில்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். 100 தடவை சொல்லியிருப்பாங்க, இல்லை 1000 தடவை சொல்லியிருப்பாங்க. அவை பிரம்மாண்டமான எனர்ஜி சென்டர்ஸ். சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா அவை பாசிட்டிவ் காஸ்மிக் எனர்ஜியோட எபிசென்டர்ஸ், சென்டர்ஸ் ஆஃப் அன்னோன் எனர்ஜி. நம்ம முன்னோர்கள் வெறும் சிற்பிகள் அல்ல, அவங்க காஸ்மிக் இன்ஜினியர்ஸ். ஒரு சிலையை செஞ்சு வச்சுட்டு இதுதான் கடவுள் கும்பிடுன்னு சொல்லலை, அவங்க பிரம்மாண்டமான பிரதிஷ்டைன்னு ஒரு ப்ராசஸை செஞ்சாங்க. அது லைஃப் ஃபோர்ஸ், அதாவது பிராணாவை ஒரு கல் சிலைக்குள்ள புகுத்துற ப்ராசஸ். பேசிக்கலி ஒரு கல்லை உயிருள்ள ஒரு தெய்வமாக மாற்றுறது, ஒரு ஐடல் ஒரு டிவைன் பேட்டரி மாதிரி. அண்ட் பிராண பிரதிஷ்டைங்கிறது இமென்ஸ் காஸ்மிக் பவரை வச்சு சார்ஜ் பண்ணுற ஒரு ப்ராசஸ். அந்த மெயின் டெய்டி மூலவர் இந்த எனர்ஜியை ரிசீவ் அண்ட் டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஓகே, ஒரு டிவைன் பேட்டரி புரிஞ்சது. இப்போ டாட்ஸை கனெக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் எலக்ட்ரிக்கல் டிவைஸுக்கும் ஒரு மாஸ்டர் ஸ்விட்ச் இல்லைன்னா ஒரு மெயின் கண்டக்டர் இருக்கும் இல்லையா? எலக்ட்ரிஷியன்ஸ், இன்ஜினியர்ஸ் சொல்லுங்கள், தெரிஞ்சிருக்கும். முழு ஃப்ளோ ஆஃப் எனர்ஜியையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கீ காம்போனன்ட். ஒருவேளை அந்த க்ரௌன் ஒரு ஆர்னமெண்ட் மட்டும் இல்லாமல் அந்த காஸ்மிக் எனர்ஜியை சேனல் பண்ணி ஐடலுக்குள்ளே லாக் பண்ணுற ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டாக ஒரு மெயின் ஆண்டனாவாக இருந்தால், அதுதான் டெர்மினல் பாயிண்ட். அதை தொடுறது இல்லை ரிமூவ் பண்ணுறது ஒரு பெரிய பவர் கிரிட்டை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுற மாதிரி. அதோட விளைவுகள் கேட்டாஸ்ட்ராஃபிக்காக இருக்கலாம், பெரிய அழிவை கொண்டு வரலாம், ஒரு அன்கண்ட்ரோல் பர்ஸ்ட் ஆஃப் டிவைன் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணலாம். இதை ஒரு நியூக்ளியர் ரியாக்டரோட கண்ட்ரோல் ராட் மாதிரி நினச்சிக்கோங்க. நீங்கள் அதை சுற்றி என்ன மெயின்டெனன்ஸ் வேணுமானாலும் பண்ணலாம், ஆனால் நீங்கள் அந்த கோர் கண்ட்ரோல் ராடை ஒரு ஸ்பெசிஃபிக் ஹைலி டேஞ்சரஸ் ப்ரோட்டோகால் இல்லாமல் நெவர் டச் பண்ணவோ வெளியெடுக்கவோ கூடாது. இந்த கிரீடம் இந்த டெம்பிளோட ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரோல் ராட். அதோட பவரோட சோர்ஸ் ஒரு ரீசனுக்காக லாக் பண்ணி சீல் செஞ்சுருக்காங்க. இதுதான் அவங்க ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் பாலிசி வச்சுருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது ஒரு ரிக்வெஸ்ட் இல்லை, இது ஒரு வார்னிங். ஆனால் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி டிவைஸை க்ரியேட் பண்ணுற நாலேஜ் யார்கிட்ட இருந்துச்சு?
இந்த கேள்வி நம்மளை கடைசி அண்ட் மோஸ்ட் மைண்ட் பெண்டிங் இன்வெஸ்டிகேஷன் பார்ட்டுக்கு கூட்டிட்டு போகுது. தியரி 3, தி சித்தர்ஸ் மெட்டாபிசிக்கல் சீல். மதுரை எப்போதுமே சித்தர்களோட பூமி. சித்தர்கள் அவங்க வெறும் செயின்ஸ் மட்டும் இல்லை, அவங்க மாஸ்டர் சயின்டிஸ்ட், சூப்பர் ஹியூமன் ஹெபிலிட்டிஸ், அதாவது சித்திஸை அடைஞ்ச மிஸ்டிக்ஸ். அவங்களுக்கு ஆல்கெமி, அஸ்ட்ரானமி, மெடிசன் அண்ட் எனர்ஜி சயின்சஸ் எல்லாம் தெரியும். அதெல்லாம் மாடர்ன் சயின்ஸ் இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்குது. பெரிய சித்தர்களெல்லாம் மீனாட்சி அம்மன் சிலையோட கன்சக்ரேஷனில் டிரெக்டாக இன்வால்வ்டாக இருந்ததா லெஜண்ட் சொல்லுது. அவங்க சும்மா ஒரு கோயிலை கட்டலை, அவங்க ஒரு எனர்ஜெட்டிக் ஃபோர்ட்ரஸை க்ரியேட் பண்ணாங்க. இது வரைக்கும் நாம் ஃபிசிக்கல் ரீசன்ஸ் பார்த்தோம், ப்ரிசர்வேஷன், அஷ்டபந்தனம், எனர்ஜி ரீசன்ஸ் பார்த்தோம், க்ரௌன் ஒரு காஸ்மிக் பவர் லாக்காக இருக்கிறதுக்கு. ஆனால் ஒருவேளை உண்மையான சீக்ரெட் ஃபிசிக்கல் ஆகவே இல்லாமல் மெட்டா ஃபிசிக்கலாக இருந்தால், ஒருவேளை அந்த ஐடலை கன்சக்ரேட் பண்ண சித்தர்கள் அந்த க்ரௌனுக்கு மேலே ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு இன்விசிபிள் எனர்ஜி சீலை வச்சுருந்தா, இந்த இடத்துல ரியாலிட்டியோட பின்னி பிணைஞ்ச ஒரு யந்த்ரா, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆனால் ஸ்பிரிச்சுவலி சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு உணர முடியக்கூடிய ஒரு பவர்ஃபுல் லாக். இது ஒரு ஃபிசிக்கல் லாக் இல்லை, இது ஒரு கான்ஷியஸ்னஸ் லாக். தப்பான எண்ணத்தோடு வர்ற யாரையும் அதை தொடணும்னு நினைக்க விடாத ஒரு சீல். அந்த காலத்து மதுரை கதைகளில் சொல்கிறாங்க, சரியான நாலேஜ், சரியான மந்த்ரா அண்ட் சரியான ஸ்பிரிச்சுவல் பியூரிட்டி இல்லாமல் யாராவது அந்த கிரீடத்தை தொட்டால் ஒரு மேசிவ் பேக்லஸ் ஆஃப் எனர்ஜி, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஷாக்வே அவங்கள தாக்கும்னு. எப்போதாவது கோயிலுக்குள்ளே போன போது ஒரு சடன் ஷிவர் வந்திருக்கா? யாரோ பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங், இல்லை திடீர்னு ஒரு ஓவர்வெல்மிங் பீஸ் கிடைச்சிருக்கா? மேபி அது நீங்கள் சப்கான்ஷியஸ்லி இந்த மாதிரி ஏன்ஷியன்ட் பவர்ஃபுல் எனர்ஜி ஃபீல்ட்ஸையும் அதோட இன்விசிபிள் லாக்ஸையும் சென்ஸ் பண்ணுறீங்க. இந்த சித்தர்களோட சீல் தான் அல்டிமேட் செக்யூரிட்டி சிஸ்டம், ஒரு டிவைன் ஃபயர்வால். நம்ம இன்வெஸ்டிகேஷன் கடைசியில் எங்கே வந்து நிற்குது? நம்ம கிட்ட 3 பவர்ஃபுல் தியரிஸ் இருக்குது. 1, பப்ளிக்குக்காக சொல்கிற சிம்பிளான ப்ரிசர்வேஷன் ஸ்டோரி. 2வது, ப்ரீஸ்டுகளுக்கு மட்டும் தெரிஞ்ச ஃபிசிக்கல் அண்ட் எனர்ஜெட்டிக்கான அஷ்டபந்தனம் லாக் தியரி. 3வது, அல்டிமேட் ப்ரொடெக்ஷனான மெட்டாஃபிசிக்கல் சித்தர்ஸ் சீல்ஸ் தியரி. ஆனால் ஒருவேளை உண்மையான ஆன்சர் இதில் ஒன்றா இருக்காமல் இந்த 3மே உண்மைன்னு இருந்தால் யோசிச்சு பாருங்க. இது ஜீனியஸஸால் டிசைன் பண்ணப்பட்ட ஒரு மல்டிலேயர்ட் செக்யூரிட்டி சிஸ்டம். ப்ரிசர்வேஷன் ஸ்டோரி பொதுவான ஜனங்களுக்கு சிம்பிள் அண்ட் லாஜிக்கல். அஷ்டபந்தனம்ங்கிறது அந்த டிவைஸை ஸ்டேபிளாக வச்சுக்கிற ஃபிசிக்கல் இன்ஜினியரிங். அண்ட் சித்தர்களோட சீல் தான் அந்த கோர் டெக்னாலஜியை பாதுகாக்கிற அல்டிமேட் டிவைன் ஃபயர்வால். மீனாட்சி அம்மனோட க்ரௌனோட சீக்ரெட் அதை தொட முடியாதுங்கிறத மட்டும் இல்லை, அதை தொடக்கூடாதுங்கிறது தான் உண்மையான சீக்ரெட். அதுதான் அந்த டெம்பிளோட பவரோட இதயம். ஒரு இடத்துல குவிக்கப்பட்ட இமென்ஸ் கான்சென்ட்ரேட்டட் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. மனுஷங்களோட நலத்துக்காக அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் சும்மா பாஸ்டில் இருந்து வந்த ஒரு ரெலிக் இல்லை, அது ஒரு லிவிங் ப்ரீதிங் ஏன்ஷியன்ட் ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜி. அண்ட் அதோட அன்டச் க்ரௌன் தான் அதோட பவர் சோர்ஸ். அமைதியாக அதோட வேலையை 100 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கு. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே மறைக்கப்பட்ட ஒரு ஆழமான ரகசியம். இந்த யூனிவர்ஸில் நாம் மறந்த, இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய நிறைய ஃபோர்ஸஸ் அண்ட் சயின்சஸ் இருக்குன்னு நமக்கு ரிமைண்ட் பண்ணுது. அடுத்த தடவை நீங்கள் மதுரை போனால் அந்த க்ரௌனை பார்த்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குறது ஒரு நகை மட்டும் இல்லை, இது ஒரு டிவைன் லாக். 1000 வருஷமாக ஒரு சிவிலைசேஷனுக்கு பவர் கொடுத்த ஒரு சீக்ரெட்டை அது காத்துட்ருக்கு. நம்ம பழங்கால கோயிலுக்குள்ள இன்னும் என்னென்ன ரகசியங்களெல்லாம் பூட்டி கிடக்கோ. தி இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஃபார் ஃப்ரம் ஓவர். மீண்டும் மீண்டும் வருவேன். மீண்டும் மீண்டும் நீங்களும் என்னை பார்ப்பீங்க. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் டுடே. உங்களுக்கே தெரியும் என்ன செய்யணும்னு. கமெண்ட், சப்ஸ்கிரைப், லைக். Until then, take care. Stay curious. Bye.